ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். தொடர்ந்து நம்ம சேனலில் மேக்ஸ் சம்மந்தமாக நிறைய கொஷின்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதில் கேட்குற மேக்ஸ் சம்ஸ் என்னென்ன இருக்கலாம், என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழில் நான் வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச யார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தாலும், என்ன எக்ஸாம் எழுதினாலும் மேக்ஸ் சம்மந்தமாக கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறது, சிம்ப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்றத சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன சம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அதிகமாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறது என்ன அப்படின்னா சிம்ப்ளிஃபிகேஷன் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த சிம்ப்ளிஃபிகேஷனில் இதை மாதிரி ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x/y = 6/5 எனில் x² + y² / x² - y² மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி வந்து ஈஸியாக வந்து மாற்றுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஷின் எடுத்துப்போம். நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே ஒரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x/y = 6/5. இதை வச்சுட்டு இதோட வேல்யூ ஃபுல்லாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சமன்பாடு இருக்கு இல்லையா, இந்த சமன்பாட்டில் ஒரு உறுப்பையும் இந்த y² நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொடுத்துருக்க க்ளூ என்ன அப்படின்னா x/y = 6/5. அதனால் நான் இதை வந்து டிவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். x² + y² / x² - y². இதை டிவைட் பண்ணும்போது x² / y² வரும். இதை டிவைட் பண்ணும்போது y² / y² உங்களுக்கு என்னென்னு கிடச்சிரும், 1 அப்படின்னு கிடச்சிரும். இதை டிவைட் பண்ணும்போது x² / y² - y² / y² என்னென்னு கிடச்சிரும், 1ன்னு கிடச்சிரும். ஸோ இதை எப்படி எழுதிடலாம் அப்படின்னா x/y² எழுதிடலாம் +1. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா x/y² -1. இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு x/yக்கு நமக்கு என்ன வேல்யூ தெரியும், 6/5ன்னு தெரியும். அப்போ 6/5 ஸ்கொயர் பண்ணிவிட்டு 1 ஆட் பண்ணணும். அதே 6/5 ஸ்கொயர் பண்ணிவிட்டு 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன தெரியும், 6 6 are 36 / 5 5 are 25 + 1 / 6 6 are 36 5 5 are 25 - 1. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 25ஓட என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 25 அங்கே 36 இருக்குது. 36 / 25 + 1 இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 125 25ன்னு வந்துடும். 25ஐயும் 36ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா 61 / 25ன்னு ஆன்சர் கிடைக்கும். கீழே பையில் பாருங்கள், 36 / 25 இருக்குது, -1 இருக்குது. அப்போ இந்த சைடு என்ன பண்ணணும், 25ஆல் பண்ணிக்கோங்க, மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 36ல் 25 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 11 கிடைக்கும். அப்போ 11 / 25 இருக்கும். கீழே இருக்கிற டிவிஷன் மேலே மாறும்போது ரெசிப்ரோக்கரில் தலைகீழாக போகும். அப்போ எப்படி வரும் அப்படின்னா 25 / 11ன்னு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 61/11. ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஒரு 2 ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாடலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஸோ செகண்ட் சம் பாருங்கள். நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 - 5 / 1 + 1 / 3 + 1/2 + 1/4 இப்படி கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இதுக்கு எப்படி வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். 2 + 1/4ன்னு இருக்குது. ஸோ எப்பயும் போல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன வந்துடும், நமக்கு 2 4 are 8ன்னு வந்துடும். 8 + 1 என்னென்னு கிடைக்கும், 9ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 9/4ன்னு வந்துடும். 1 / 9/4ன்னு வரும். அப்போ 1 / something அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அதோட ரெசிப்ரோக்கல் எழுதிக்கோங்க, அதோட தலைகீழி மதிப்பு எழுதிக்கோங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 4 - 5 / 1 + 1 / 3 + 1 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 4 are 8, 8 + 1 என்னன்னு கிடச்சிரும், நமக்கு 9 / 4ன்னு கிடச்சிரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதிக்கிங்க அப்படின்னா 4 - 5 / 1 + 1 / 3 + இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் 1 / 9/4 இருக்குது அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 4/9 எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் 4 - 5 / 1 + 1 / 3 9s are 27, 27ஓட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 31. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், 31/9 எழுதிக்கலாம். ஸோ இந்த 9 வந்து திருப்பி ரெசிப்ரோக்கலில் வரும்போது நீங்கள் திருப்பி என்ன எழுதணும், 9/31 எழுதணும். ஸோ ஈக்குவல் டு 4 - 5 / 1 + 9/31 வந்துடும்.
equal to 4 minus 5 divided by 31 are 1, 31 plus 40 அப்படின்னு வரும். அப்போ 40 divided by 31 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து 5 divided by 40 plus 31 கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணால் ரெசிப்ரோக்கரில் மேலே கொண்டு போயிடலாம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பாருங்கள். ஈக்குவல் டு 4 minus 5 இன்ட்டு 31 divided by என்னன்னு கிடச்சிரும் 40 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ 4 minus 31 divided by 14 இருக்குது. அப்போ 1 5 is 5, 8 5 are 14 கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ 31 divided by 8ன்னு இருக்கும். ஸோ 8 வந்து 4 8 சார் என்ன வரும் அப்படின்றத பார்க்கணும். 4 8 சார் நமக்கு என்ன வரப்போகுது 32 வரப்போகுது. 32 minus 31. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 1 divided by 8ங்க. இவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இதை மாதிரி சம்ஸ் வந்தது அப்படின்னா ஒன்றையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே வரணும், பக்கத்தில் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டே வரணும். 1 பைன்னு கொடுக்கும்போது அதுக்கான ரெசிப்ரோக்கல் போட்டுகிட்டே வரணும். ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். ஒரு 1 minute or 2 minute நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சரே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x டிவைடட் பை 1 + 1. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2x டிவைடட் பை 1 + 1 by x 1 + 1 திருப்பி வந்து 1 + x டிவைடட் பை 1 - x இஸ் ஈக்குவல் டு 1 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. போன சம் பார்த்த மாதிரி அதே மாடலில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 1 - x இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போயிடுறேன். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். 2x டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை என்ன இருக்குது 1 - x இருக்குது. இதை வந்து இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகிறேன். அப்போ 1 - x ஆல்ரெடி ஒரு x இருக்குது நமக்கு அங்கே, ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை 1 - xன்னு வந்துடும். ஸோ இந்த -xக்கும் ப்ளஸ் எக்ஸுக்கும் நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ 1 டிவைடட் பை 1 - xன்னு இருக்குது. 1 டிவைடட் பை 1 - xன்னு இருக்குது. அதை ரெசிப்ரோக்கலில் எடுத்தோம் அப்படின்னா 1 - xன்னு கிடைக்கும். 1 டிவைடட் பை 1 - xன்னு இருக்கா. அப்போ 2x டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை 1/1 - xன்னு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறேன், ரெசிப்ரோக்கலில் கொண்டு போகும்போது மேலே ஆட்டோமேட்டிக்காக 1 - xன்னு வந்துடும். அப்போ 2x டிவைடட் பை 1 + 1 - xன்னு கிடச்சிரும். அப்போ இங்கே என்ன கிடைக்க போகுது, 2x டிவைடட் பை 1 + 1 வந்து 2 - xன்னு கிடச்சிருச்சு. இதோட வேல்யூ ஏற்கனவே கணக்கில் கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை ஈக்குவல் பண்ண போகிறேன் அப்படின்னா 2x டிவைடட் பை 2 - x இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஈக்குவல் பண்ண போகிறேன். இந்த சமன்பாடு எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 2 - xன்னு கிடைக்கும். -x இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ 2x + x இஸ் ஈக்குவல் டு 3xன்னு கிடச்சிட போகுது. அப்போது 3x இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 2/3ங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி மாடல்ஸில் சம் வந்ததுன்னா கண்டிப்பாக விட்டுட்டு வராதிங்க. அதுக்கான ஆன்சர் நமக்கு 1 minute கிடச்சிரும். எப்படி போடுறதுன்ற கான்செப்டை மட்டும் படிச்சுக்கோங்க, சரிங்களா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான், சிம்பிள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அண்டு ரெசிப்ரோக்கல், தட்ஸ் இட். அவ்வளோதாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.